இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் சரித்திரம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத, நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஆச்சரியமான மாபெரும் செயல்களையும் கணக்கிட முடியாத அளவுக்கு ஏராளமான பெரிய காரியங்களையும் நம்மால் நினைத்து பார்க்க முடியாத, கிரகிக்க முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஆதியும் அந்தமும், அல்பாவும் ஒமேகாவும், துவக்கமும் முடிவுமானவர். ஒன்றுமில்லாமையிலிருந்து தம்முடைய வார்த்தையினாலே இந்த முழு உலகத்தையும் தம்முடைய அனந்த ஞானத்தினாலே உண்டாக்கி, தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினாலே சகலத்தையும் தாங்குகிற சிருஷ்டிகர்த்தர். அவர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினவர். சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். பலத்திலே அவர் பராக்கிரமசாலி. அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி யாராலும் வாழ முடியாது. அவர் பர்வதங்களை சடுதியாய் பெயர்க்கிற தேவன். தன்னுடைய கோபத்தினாலே அவைகளை புரட்டி போடுகிற தேவன். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவை புகையும் மெழுகு போல உருகும். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவருடைய பாதபடியிலே நாம் இருக்கிறோம். அவர் பூமியை அதிர பண்ணி அசைய பண்ணுகிறவர். அதன் ஸ்தானத்திலே நிறுத்தி வைக்கிற தேவன். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அவைகள் உதிக்காமல் இருக்கும். ஒரு நட்சத்திரங்களை மறைத்து போடுகிற தேவன். நட்சத்திரங்களை எல்லாம் இலக்க திட்டமாய் எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிற கர்த்தர். சிருஷ்டி கர்த்தர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி கடலின் கொந்தளிப்பை அமர்த்தி அதன் அலைகளை அடங்க பண்ணுகிறவர். அவர் ஒருவரே வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். செங்கடலை இரண்டாக பிளந்து யாக்கோபின் சந்ததியாரை வெட்டாந்தரையிலே நடந்து போகச் செய்து தண்ணீரை மதிலாக நிற்கச் செய்த கர்த்தர். யோர்தான் நதியை பிரிந்து போகச் செய்து ஜனங்களை வழிநடத்தி கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க செய்த தேவன். பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்து குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்தி மரித்து போனவர்களையும் உயிரோடு எழுப்பினவர். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்து 12 கூடைகள் மீதம் எடுக்கும்படி செய்த தேவன். அவரை தொட்டவர்கள் சுகமடைந்தார்கள். அவர் யாரை தொட்டாரோ அவர்கள் சுகமடைந்தார்கள். நம்முடைய சிந்தனைகளை, யோசனைகளை, கவலைகளை, பாரங்களை, கஷ்டங்களை அறிந்த தேவன். நம்முடைய வாயில் சொல் பிறவாததற்கு முன்னமே நாம் என்ன பேசப் போகிறோம் என்றும் நம்முடைய சிந்தையில் இருப்பது என்ன என்பதையும் அறிந்தவர். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிந்த தேவன். ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்களை உடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை கொண்டும் பெரிதானவைகளை செய்கிற தேவன், செய்ய காத்து கொண்டு இருக்கிற தேவன். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, சர்வ வல்லமை பொருந்திய உம்மை தெய்வமாக கொண்ட ஜனமாகிய நாங்கள் பாக்கியவான்கள். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரான நீர் எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தந்தருளி பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் எங்களை மீட்டு கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களுக்குள் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.